சரணையற்றாம் எல்லாம் நல்ல பெருமானுடைய பாதாரங்களை படித்துக் கொண்டு இந்த வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற சிறப்பு பூஜை வழிபாடுகள் இப்பொழுது இறுதி நிறைவை கொண்டு இருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த உணவு வழங்குகின்ற நிகழ்வு நமக்கு நாமே என்கின்ற இந்த உதவி திட்டமானது தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த அன்னதான நிகழ்வுகள் அந்த நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டத்திலே கனடா நாட்டை சேர்ந்திருக்கின்ற நண்பர்கள் பலர் இப்பொழுது அதிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கு நடைபெறுகின்ற இந்த உலர் உணவு விநியோகத்திற்கு தியாகராய குடும்பம் அவர்களும் அதே நேரத்திலே இந்த அன்னதான நிகழ்விலே திரு திருமதி நிர்மலராஜன் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகியோர் இணைந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வுகளை மிகவும் சிறப்புற நடாத்துவதற்கு அனுசரணையாளராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லாம் நல்ல இயற்கைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி அதே நேரத்தில் எனது நல்ல ஆசைகள் அவர்களுக்கு உரித்தாக என்று கூறிக்கொண்டும் இந்த நிகழ்வுகள் இவ்வாறு பலம் பட்டு சிறப்புற்று திகழ்வதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்று அமையாமல் ஒன்றாக திகழ்கின்றது. அந்த வகையிலே எமது ஆலயத்தை தற்பொழுது நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞன் சுவாமி அவர்களோடு சேர்ந்து நின்று இந்த செயற்பாடுகளை செய்வதற்கு மேலும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு அந்நிய தேசமாகிய வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் மேலும் இந்நிகழ்வுகள் சிறப்புடன் நடைபெறுவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு இந்த மாதம் இப்பொழுது ஆடி மாதம் பிறந்திருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும் என்ன ஆடி மாதம் என்பது அன்னையுடைய வழிபாடுகளை சிறப்புடன் நடத்துகின்ற ஒரு வழிபாட மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கின்றது. அந்த வகையிலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் முதலாவது செவ்வாய் இங்கே சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. அதே நேரத்திலே அன்னையுடைய வழிபாடுகளிலே சிறப்பு வழிபாடாக திகழ்கின்ற ஆடி பூரம் இந்த மாதத்திலே மிகவும் சிறந்த ஒரு அன்னையுடைய இதர வழிபாடாக காணப்படுகின்றது. அதே போன்று இன்றைய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கடந்த வாரம் கூறியது போன்று இன்று முருகப்பெருமானுக்கு வந்த கார்த்திகை நட்சத்திரம் என்று இந்த கார்த்திகையிலே முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுடைய திருவள் சக்திகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எல்லா சிறப்புகளையும் பொருந்தி இருக்கின்ற இந்த தர்மசாஸ்திரா பீடத்திலே அனைத்து தெய்வங்களும் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் பெருமானுடைய திருவள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் எனது நல்ல ஆசைகள் குறித்தாக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.